Hello friends, இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ்ல நெத்திலி ஃப்ரை பண்ண போறோம். நல்ல மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ண போறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/4 kg நெத்திலி எடுத்துர்க்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அந்த தலைலாம் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இது முதல்ல நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் போடுறேன். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு 1 டீஸ்பூன் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன். இது சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1/2 hour. இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ட்ரே மைக்ரோவேவ் சேஃப், அதனால இதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு நம்ம கிரில் மோடில் ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வைக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்து திருப்பி வைக்கலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக ஆகணும். இப்போ சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா வெந்துடுச்சு. பட் நமக்கு கிறிஸ்பினஸ் வேணும். இன்னொரு 10 minutes நம்ம வைக்கலாம். 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபிஷ் மைக்ரோவேவில் வெந்துட்டுருக்கு. இது நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது சீக்கிரம் ஆனால் கூட நிறையா எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு. அதில் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குறைச்சல். நம்ம இந்த மசாலாவில் போடுற எண்ணெய் தான். ப்ரஷ் பண்ணுறது சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ இது டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் செஞ்சேன். இது ஜஸ்ட் அதே மசாலா தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது மைக்ரோவேவில் செஞ்சது. உங்களுக்கு 25 minutes ஆச்சு. பட் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணோம், கொஞ்சம் மசாலாவில் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ண நெத்திலி. இது ஒரு 15 minutes ஆச்சு. 10 to 15 minutesல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஆச்சு. இது கிறிஸ்பியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு தான் அப்படி கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டான்றவங்க மைக்ரோவேவில் செஞ்சு பாருங்கள். இதே மசாலா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக வருது. ஸோ நெத்திலி ஃப்ரை சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் பாருங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.